கரெக்டாக லாக்டவுன் போட்டப்போ என் ஹவுஸ் ஓனர் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டான். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அல்லோல் பட்டேன். ஊருக்கு போகிறேன்ல, ஊருக்கு போக முடியாதவங்களுக்குலாம் ரோட்டோரமாக ஏதோ சத்திரம் திறந்துருக்கானுங்களாம். போய் அங்கே தங்கு, அப்போ தெரியும் என்னோட அருமை என்னன்னு. பா நல்ல சாவே வராதியா? உன் மண்டை பொழந்து பணத்தை தூக்க கூட ஆள் இல்லாம கார்பரேஷன் காரன் வந்து தூக்கிட்டு போவான் பாரு. ஹாய் ஷாலினி. ஹே மீரா, எப்படி இருக்க? எங்க இருக்க? நான் சென்னையில தான் இருக்கேன். சேஃபா இருந்துக்கோ மீரா. சிச்சுவேஷன் ரொம்ப பேடா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எல்லாத்தையும் கூட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே இரு. அதுல தான் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஷாலினி. என் வீட்டு ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு. எங்க போறதுனே புரியல. ஹலோ, ஐ வுட் லவ் டு டேக் யூ ஹோம் மீரா. ஆனா இந்த சிச்சுவேஷன் எதுவுமே புரிய மாட்டேங்குதே. எதை நம்புறதுன்னு வேற தெரியல. என் வீட்ல வயசானவங்க வேற 2 பேர் இருக்காங்க. ஐ கான்ட் டேக் சான்சஸ் மீரா. நான் வேணா உனக்கு ஒரு நல்ல ஐடியா தரேன். பேசாம உன் ஓனர் கையில காலில் விழுந்து சாவியை வாங்கி வீட்டுக்குள்ள போயிடு. தேங்க்ஸ் ஷாலினி. ஷூர், பை. இப்போ எங்க போறதுன்னு புரியாம நின்னுட்டு இருக்கேன். நான் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் தனியாக தாங்க இருக்கேன். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைனா இந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும் நீங்கள் என் ஃப்ளாட்டில் தங்கிக்கலாம். Are you serious? ப்ளீஸ் வாங்க. ப்ளீஸ் கம். வாங்க உள்ளே வாங்க. அது என்னோட பெட்ரூம். கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். அதான் கெஸ்ட் பெட்ரூம். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் கம். இது தாங்க உங்கள் ரூம். மேக் யூர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் பக்கத்து ரூமில் தான் இருப்பேன். ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். ஹே, thank you so much. என்ன? You're a godsend. என்னாச்சு? இந்த B13ல கட்டுக்கம்பியை முறிக்கூட்ட மாதிரி ஆஸ்ட்ரல் வச்சிருப்பார்ல, அவர் போயிட்டார். ஓ மை காட், அவர் என் ஹவுஸ் ஓனர். நல்லா தானே இருந்தாரு. என்னாச்சு? புருஷன் போட்டாடி சண்டை. ஆன்டி சப்பாத்தி கட்டையால் ஒரே அடி. மண்டை பொழந்த ஆல் ஸ்பாட் டெட்டு. பேட் டைம் டு டைங்க. பணத்தை தூக்க கூட ஆள் இல்லாமல் கார்பரேஷனில் வந்து தூக்கி போட்டு போகிறாங்க. சக்தி, ஹவுஸ் ஓனர் சாவுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறேன். வாட்? ஆமா, நான் விட்ட சாபம் பலிச்சிருச்சு. என்ன காமெடி பண்றீங்க? இல்ல, மண்டை பொழந்து சாவேன்னு சொன்னேன். பணத்தை தூக்க கூட ஆள் இல்லாம போவேன்னு சாபம் விட்டேன். இப்போ நான் சொன்னது எல்லாமே அப்படியே நடந்திருக்கு. என்னங்க நீங்க கண்ணைக்கு ரேஞ்சுக்கு சாபம் விட்டா பலிக்கும்லாம் சொல்றீங்க? போன மாசம் அந்த அயன் கடைக்காரன் கடையோட சேர்ந்து எரிஞ்சு செத்தால. ஆமா. என் காஸ்ட்லி புடவையை தீச்சிட்டு திமிரா பேசினா, நீயும் கடையோட சேர்ந்து என் புடவை மாதிரியே தீஞ்சிதான் போவேன்னு சாபம் விட்ட. அதுவும் அப்படியே நடந்துச்சு. வாட்? என்ன நம்ப முடியலையா? டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சொல்லு. ஓகே.